வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். காணாமற் போன தமது உறவுகளை தேடித் தருமாறு கோரி கிளிநொச்சியில் இன்று முற்பகல் கவன ஈர்ப்பு போராட்டம். நாட்டின் தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்து விவாதிப்பதற்காக அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் கொழும்பு வந்தடைந்தார். கொழும்பில் வீட்டில் தனிமையில் இருந்த பெண்ணை மிரட்டி கப்பம்பெற முயன்ற ராணுவத்தினர் 4 பேர் கைது. முன்னாள் பிரதியமைச்சர் சரண குணவர்தனவின் கடவுச்சீட்டை தடை செய்ய நீதிமன்றம் உத்தரவு. இனி விரிவான செய்திகள். காணாமற் போன தமது உறவுகளை தேடித் தருமாறு கோரி கிளிநொச்சியில் இன்று முற்பகல் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பழைய மாவட்ட செயலக வளாகத்தில் காலை 9:30 அளவில் இந்த போராட்டம் ஆரம்பமாகியிருந்தது. அதனைத் தொடர்ந்து புதிய மாவட்ட செயலக வளாகத்திற்கு பேரணியாக சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷம் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். காணாமற் போனவர்களை தேடித் தருமாறு புதிய அரசாங்கத்தை வலியுறுத்தும் வகையில் பதாதைகளை ஏந்தியும் காணாமற் போனவர்களின் புகைப்படங்களை ஏந்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. வேலைக்கு போவாதான்னு சொல்ல எனக்கு என்ன சாப்பாடு கூட இல்லை. அப்பா ஒரு கால ஒரு ஆளுங்களை 8 பிள்ளைய பிடிக்கப்பட்டது 2009 2ஆம் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து இந்த பிள்ளைய காண இல்லை. நான் இல்லாடாம ஓடி பிள்ளை இறந்ததா என்னென்று கேட்டிடத்தையும் அண்டையில இருந்து இன்று வரைக்கும் பிள்ளைய காணல. நான் போலீஸோ இல்லாடம் பதிவுகள் கொடுத்து இல்லாடம் செய்திருக்கிறேன். இன்னும் அதுக்கு ஒரு முடிவினா கிடைக்கல. எனக்கு இந்த பிள்ளை இருக்குதா இல்லையா, மனநோய் பட்டு எவ்வளவு பிள்ளைகள் இருக்குது, அந்த இடத்த கூட்டி கொண்ட காட்டுங்காட்டு முதல் இருந்த ஜனாதிபதி கூட இல்லாடம் கேட்டுனேன். அதுக்கு கூட ஒரு சரம் கூட்டி கொண்ட காட்ட இல்லை. எனக்கு இந்த பிள்ளை எங்க இருக்குதோ இல்லையோட கடைசி முடிவு காட்டணும். அது ஏலாம போய் இருக்கிற பிள்ளைகளின் இடத்தையாவது காட்டி நாங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு உதவி எங்களை செய்யணும். அதுல பார்த்தாலும் அது எங்களுக்கு ஆறுதல் பிள்ளைகள் இருக்கா இல்லையானா எனக்கு நம்பிக்கை இருக்குது. பிள்ளை உள்ளுக்கு தான் போனது. இன்று வரைக்கும் அந்த பிள்ளை இல்லைன்றதான் எனக்கு வடிவாறுதல் வேணும். பிள்ளை கடைசியா தான் வச்சிருந்த டாக்குமெண்ட் செட் எல்லாம் என் கையில வந்துட்டு தான் உள்ளுக்கு போவேன்டா சொன்ன சுதந்திர ஒரு பகுதியில வச்சு இன்று வரைக்கும் பிள்ளை இல்ல. பிள்ளைக்கு ஒரு முடிவு எடுத்து தரணும்ன்றதான் நாங்க கேட்கிறோமே. எங்கட பிள்ளைகள் உயிரோட இருக்கா இல்லையா, யாரு பிடிச்சேன்னு நாங்க கண்டோம். பிள்ளைய கடைசி மட்டும் காணல 6 வருஷம். யாருன்னு நாங்க சொல்றது? இவங்களால என்ன நடஞ்சோ அவங்களால நடஞ்சோ தெரியாது ஐயா. இவங்க தாங்கள் நெஞ்சில உள்ள இந்த இயக்கம் நான் கண்டப்பா வச்சிருந்தவங்க இவங்க தவிர அங்க வச்சிருக்கல. அங்க இருந்த வாக்கள் தான் யாரால என்ன நடந்துன்னு தெரியல. கடைசி நேரத்துல நான் காண கிடைக்கல. சனம் சொல்லிச்சு. நாங்க 4ஆம் மாதங்கால போன பிறகு 5ஆம் மாதம் 15ஆம் தேதி முள்ளி வாய்க்கால வச்சு ஒரு சங்க கடையில இருக்கிறதுல பொடியன் ரோட்டால போனாங்கன்னு சொல்லிச்சுங்க. சரத்தோட போச்சுக்கலாம் குளத்துல இதுல கடல்ல குளிச்சுட்டு கண்டோம் அப்படின்னு சொல்லிச்சுங்க. எல்லாம் தெரிஞ்ச சனங்கள் தான் சொன்னது. நான் அதுக்கு பிறகு நான் காண இல்ல. அதன் பின்னர் ஜனாதிபதியிடம் கையளிக்குமாறு தெரிவித்து கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கிளிநொச்சி அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் தொலைபேசியூடாக நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு அளித்த சிறப்பு பேட்டி. மாவட்டத்துல காணாமல் போனோர் தொடர்பாக இன்றைய தினம் மக்கள் கூடி அவர்கள் ஒரு மகஜரை ஜனாதிபதிக்கு சமர்ப்பிக்கும்படியாக என்னிடத்து கையளித்திருக்கிறார்கள். அதை நான் ஜனாதிபதிக்கு முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் நிஷா பிஸ்வால் இன்று அதிகாலை இலங்கையை வந்தடைந்தார். 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டிற்கு வருகை தந்துள்ள பிஸ்வால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. லண்டனில் இருந்து வந்த விமானத்தில் இன்று அதிகாலை 4:55 மணிக்கு அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் நிஷா பிஸ்வால் நாட்டை வந்தடைந்ததாக கட்டுநாயக்க விமான நிலையத்தின் கடமை நேர முகாமையாளர் தெரிவித்தார். தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கு பொறுப்பான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் நாளைய தினம் யாழ்ப்பாணத்திற்கும் விஜயம் செய்யவுள்ளார்.
இலங்கையை வந்தடைந்துள்ள அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் நிஷா பிஸ்வால் வெளிவிவகார அமைச்சரை சந்தித்துள்ளார். பின்னர் பிரதி வெளிவிவகார அமைச்சர் அஜித் பி பெரேராவையும் சந்தித்து கலந்துரையாடினார். We recognize that there is a lot of hard work ahead. எதிர்காலம் சவால் மிக்கது என்பதனை நாம் உணர்ந்து கொண்டுள்ளோம். அத்துடன் அது மிகவும் சிரமம் நிறைந்த பயணமாகும். இலங்கையின் முன்னோக்கிய பயணத்திற்கு ஐக்கிய அமெரிக்கா ஓர் பங்காளராகவும் நண்பராகவும் செயற்பட எதிர்பார்க்கின்றோம். பொருளாதார அபிவிருத்தி, ஊழல் ஒழிப்பு மற்றும் நல்லாட்சிக்கு அமெரிக்கா உதவியாக இருக்கும். அத்துடன் இலங்கை வாழ் அனைத்து பிரஜைகளினதும் மனித உரிமையை உறுதிப்படுத்துவதில் எமது ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். And advancing good governance and ensuring human rights and democratic participation for all of its citizens. In the first 30 days, ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான நிர்வாகம் பதவியேற்று முதல் 30 நாட்களுக்குள் ஐக்கிய அமெரிக்காவின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவரை வரவேற்க கிடைத்துள்ளமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வது தொடர்பில் உதவி ராஜாங்க செயலாளரோடு கலந்துரையாடியுள்ளோம். எமது இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் உறுதிப்படுத்துவதற்காக நாம் செயற்படுகின்றோம். அதற்காக புதிய பிரவேசம் ஒன்றுக்கு செல்ல எதிர்பார்க்கின்றோம். இம்மாதம் 12ஆம் தேதி வாஷிங்டனில் நான் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் கெரியை சந்திக்க உள்ளதுடன் அதன்போது மேலும் பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாட உள்ளேன். Dialogue in Washington next week when I meet the Secretary of State John Kerry on the 12th of February. பிரதம நீதியரசர் தொடர்பில் பாராளுமன்றத்தில் விசேட விவாதம் ஒன்று இன்று இடம்பெறவுள்ளது. சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ தலைமையில் பிற்பகல் 2 மணிக்கு பாராளுமன்றம் கூடவுள்ளதாக எமது பாராளுமன்ற செய்தியாளர் சுட்டிக்காட்டினார். பாராளுமன்றம் கூடுவதற்கான தினமாக இல்லாத போதிலும் பிரதம நீதியரசர் தொடர்பில் விவாதிப்பதற்காக அமர்வு இன்று விசேடமாக கூடுகின்றது. சபாநாயகர் சமல் ராஜபக்ஷவிடம் இன்று பாராளுமன்றம் கூடுவதற்கு அனுமதி வழங்குமாறு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. பிரதம நீதியரசர் பதவியிலிருந்து மொஹான் பீரிஸ் நீக்கப்பட்டமை தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்கான இடம்பெற்ற விசேட கருத்தை அடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் விவாதத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. மொஹான் பீரிஸ் பதவி நீக்கப்பட்டமை தொடர்பில் எதிர்க்கட்சியின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும் நோக்கில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர்கள் மக்களின் நலன் சார்ந்தே இதுவரை செயற்பட்டதாக உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் கடற்றொழில் அமைச்சர் ஜோசப் மைக்கேல் பெரேரா தெரிவித்துள்ளார். ஆனமடுவ பல்லம பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஆனமடுவ பல்லம அறநெறி பாடசாலையின் வருடாந்த பரிசளிப்பு விழா உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் கடற்றொழில் அமைச்சர் ஜோசப் மைக்கேல் பெரேரா தலைமையில் நேற்று இடம்பெற்றது. मेरटे पलमेनी அத்தியாபனிக விப்ளவே கலே. நாட்டில் முதலாவதாக கல்வி புரட்சியை செய்தது DS சேனாநாயக்க. இலவசமாக கல்வியை வழங்கினார். பின்னர் கண்ணங்கர இலவசமாக புத்தகங்களை வழங்கினார். இதுதான் கடந்த கால வரலாறு. அதேபோன்று அனைத்து மாணவர்களுக்கும் சமமான சந்தர்ப்பம் வழங்கியது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர்கள். அனைத்து குடும்பங்களிலும் உள்ள பிள்ளைகளின் கல்விக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட வேண்டும் என்பது நாம் பின்பற்றிய உண்மையும் கடமையுமாகும். இதனை அரசியலமைப்பிற்குள் உள்ளடக்கினோம். ආඩම්බරයෙන් එකට වාඩි වෙලා ඉන්න ඒ වැඩපිළිවෙල හැදුවේ එක්සත් ජාතික පක්ෂයේ අපේ නායකයෝ. ඒ අපි පිළිගත්ත සත්‍යයක් තිබුණා. මේ රටේ සෑම පවුලකින්ම ඉගෙන ගන්න පුළුවන් දරුවන්ට අත දීම අපේ යුතුයකමක් කියලා රජයේ ඒ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවට ඇතුළු කළා. අනවශ්‍ය වීදන් සියල්ලම දැන් කපා හැරලා ජනතාවට සේවය කරන ජනතා හිතවාදී ආණ්ඩුවක් හදාගන්න පුළුවන් වෙලා තියෙනවා. அனாவசியமான செலவினங்களை தவிர்த்தமையினால் மக்களுக்கு சேவையாற்ற முடிந்துள்ளது. இதனூடாக பாரிய அளவிலான நிவாரணத்தை இடைக்கால வரவு செலவு திட்டத்தினூடாக மக்களுக்கு வழங்க முடிந்துள்ளது. இந்த தற்காலிக அரசாங்கம் 3 மாதங்களின் பின்னர் ஸ்திரத்தன்மை அடையும். இதன்போது மக்கள் நமக்கு ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு உள்ளது. විශේෂයෙන්ම මේ తాවකාලික ආණ්ඩුව තව මාස 3කට පස්සේ ස්ථිර ආණ්ඩුවක් බවට පත් කරලා ඉදිරියේදී ජනතාවට සේවය කරන්න ඔබ සියලු දෙනා කවදත් අපට සහයෝගය ලබා දෙන බව අපිට විශ්වාසයි. வடமாகாண ஆளுநர் HMGS பலிகக்கார உத்தியோகபூர்வமாக இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இன்று காலை 9 மணியளவில் தமது கடமைகளை அவர் பொறுப்பேற்றுக் கொண்டதாக ஆளுநரின் செயலாளர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இதேவேளை வடமாகாண பிரதம செயலாளராக A. பத்திநாதன் இன்று காலை 10:30 மணியளவில்
கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கொழும்பு முகத்துவாரம் பகுதியில் உள்ள வீடொன்றில் கப்பம் பெற்றுக் கொள்வதற்காக சென்ற 4 ராணுவ உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த வீட்டிலிருந்த பெண்ணால் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய ராணுவ உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹன கூறினார். இதேவேளை ராணுவத்தினரும் போலீசாரும் இணைந்து இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக பதில் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர குறிப்பிட்டார். விசாரணைகளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குமாறு ராணுவ தளபதி அறிவித்துள்ளதாகவும் பிரிகேடியர் ஜெயநாத் ஜெயவீர மேலும் தெரிவித்தார். எம்பிலிபிட்டிய பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்டார். பாரிய அமைச்சரவையை உருவாக்குவதற்கு நாம் யோசனைகளை முன்வைக்கவில்லை. ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நிர்மாணிக்கப்பட்ட அமைச்சரவை ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதியில் நிறைவடைந்துவிடும். அதற்கு 20 பேரை சேர்த்துக் கொண்டு செல்வோம். ஒரு பாடசாலை தவணை கூட கல்வி அமைச்சருக்கு கிடையாது. விவசாய அமைச்சருக்கும் இதே நிலைதான். அமைச்சு பதவிகளுக்கும் போராட்டங்கள். சிறிய அமைச்சரவைக்கு பதிலாக பொறுப்பாளர் சபையை ஸ்தாபிப்போம் என கூறினோம். ஆனால் 23ஆம் தேதி தேர்தல் நடத்தி நிலையான அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட உள்ளது. අපිට යෝජනා කරේ හදමු පොඩි කැබිනට් මණ්ඩලයක් වෙනකොට බාරකාර මණ්ඩලය මේ ටික පවත්වාගෙන යන්න දෙපේ පොඩි ඇමති මණ්ඩලයක් පත් කරනවා අප්‍රේල් මාස 23 තන්ද කියලා ඊළඟ දිනන කෙනා උඩාන්දුව කඩ முன்னாள் பிரதியமைச்சர் சரண குணவர்தனவின் கடவுச்சீட்டை தடை செய்யுமாறு கொழும்பு பிரதான நீதவான் கிஹான் பிலப்பிட்டிய இன்று குடிபரவு குடியகழ்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் வேண்டுகோளுக்கு இணங்கவே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஊழல் மற்றும் மோசடி விசாரணை ஆணைக்குழுவின் சட்ட வல்லுநரான சட்டத்தரணி அசித் ஆண்டனி நீதிமன்றத்திடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஊழல் மற்றும் மோசடி தொடர்பான 107 குற்றச்சாட்டுகள் அவருக்கு எதிராக தமது ஆணைக்குழுவில் பதிவாகியுள்ளதாக அசித் ஆண்டனி குறிப்பிட்டுள்ளார். சரண குணவர்தன வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புள்ளதால் அது முறைப்பாடு தொடர்பான விசாரணைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் என்பதனால் அவர் வெளிநாடு செல்வதை தடை செய்யுமாறு சட்டத்தரணி கோரியிருந்தார். மீரிகம லோலுவாகோட ஹரன்காவ பிரதேசத்தில் மாவோயாவில் அடித்து செல்லப்பட்ட யுவதியொருவரை காப்பாற்றுவதற்கு முயற்சித்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த யுவதியை காப்பாற்ற சென்ற மற்றொரு 19 வயது இளைஞனும் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். யுவதி தனது சகோதரர் மற்றும் அவரது உறவினர் ஒருவருடன் நேற்று மாலை 5 மணி அளவில் குளிப்பதற்காக சென்றபோது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பின்னர் நீரில் அடித்துச் சென்ற யுவதியை பிரதேச மக்கள் காப்பாற்றியதாக போலீசார் தெரிவித்தனர். காணாமல் போயுள்ள இளைஞரை தேடி கடற்படையினருடன் இணைந்து போலீஸ் உயிர் பாதுகாப்பு பிரிவினரும் தேடுதல் பணியை மேற்கொள்வதாக போலீசார் தெரிவித்தனர். சுற்றுலா மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நவீன் திசாநாயக்கவை வரவேற்கும் நிகழ்வு கொத்மலை தேர்தல் தொகுதியில் நேற்று இடம்பெற்றது. ஹெல்கொட பிரதேசத்தில் அமைச்சர் நவீன் திசாநாயக்கவிற்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. தவளதென்ன பிரதேசத்திலும் அமைச்சரை வரவேற்கும் நிகழ்வு இடம்பெற்றது. உலக வரலாற்றில் மிகவும் அரிதாக இடம்பெறக்கூடிய சந்தர்ப்பமாக ஜனாதிபதி தேர்தல் காணப்படுகின்றது. விசேடமாக இவ்வாறானதொரு நாட்டில் அதிகாரங்கள் ஒரு இடத்தில் மையம் கொண்ட நிறைவேற்று அதிகாரத்தின் மூலமாக தேர்தலில் வெற்றி பெறவே செயற்பட்டனர். ஆகவே இந்த முறைமையை மாற்ற வேண்டும். இதற்காகத்தான் 100 நாட்களை கேட்டோம். எமது நிகழ்ச்சி நிரலை மக்களுக்கு வழங்கி நாட்டில் இயல்பான அரசியலை முன்னெடுப்பது அவசியமாகும். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் என்ற வகையில் அவருக்கு அனைத்து தகுதிகளும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு காணப்பட்டது. அவர் அதனை தியாகம் செய்தார். ඡන්ද ප්‍රමාණයක් ගන්න පුළුවන් අපේක්ෂකයෙක් කියලා මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමාට ඒ පරිත්‍යාගය එතුමා කරා.